ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா மாவிலை தோரணம் அப்படின்னு சொல்கிறத விட மறந்து போன தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது விழா காலத்துலலாம் அதிகமாக இது தோரணம் கட்டி தொங்க விடுவாங்க. இது எதுக்காக கட்டுறாங்கன்னா, நிறைய கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அதை இது சரி பண்ணி ஆக்சிஜனாக மாற்றி கொடுக்குற வல்லமை இதுக்கு இருக்குது. அதனால தான். ஆனால் இப்போல்லாம் பிளாஸ்டிக் மாவிலை தோரணம், அப்புறம் பிளாஸ்டிக்கில் பூ, இந்த மாதிரி டெக்கரேஷனை தான் நம்ம ஜென்ரேஷன் அதிகமாக விரும்புகிறாங்களே ஒழிய, மாவிலை தோரணம் எப்படி செய்யணும், எப்படி இருக்கும்னு கூட சில குழந்தைங்களுக்குலாம் இன்னும் தெரியலை. அதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கவும் மறந்துட்டோம். அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அந்த கும்பம் கலசத்தெல்லாம் ஐயர் ஹோமம் வளர்க்குற இடத்துலலாம் வச்சுருப்பாங்க. இது எதுக்காகனா, கெட்ட பாக்டீரியாக்களெல்லாம் இது அழிக்குது. அந்த ஹோமத்தில் அந்த பூஜை கலசத்தில் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணிக்குள்ளே அந்த மாவிலை இருக்கும்போது அந்த நீரையே சுத்தப்படுத்துது. அந்த நீரை மேலே தெளிக்கிறதால நம்ம மேலே உள்ள பாக்டீரியாக்கள் அழிஞ்சு சுத்தமாகுங்கிறதுக்காக தான் அது பண்ணுறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.